அண்ணா யூனிவர்சிட்டி வேலைவாய்ப்புகள்லாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் காத்திருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு நான் வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 சென்னை லொக்கேஷனில் வந்து ஒரு கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பிருக்காங்க. நம்ம அந்த டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கலாங்க. ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிஜி, ஸ்கில்ட் மேன் பவர், ஸ்கில்ட் லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்பின் தகுதி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு வந்து எம்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவர் இன்ஜினியரிங், எம்டெக்கில் வந்து பவர் அண்ட் எனர்ஜி சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கண்ட்ரோல் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எம்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எனர்ஜி இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்கில்டு மேன் பவர், ஸ்கில்டு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க வித் இல்லைனா வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னு சேலரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி வந்து 32,500 ரூபாயும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிஜி போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஹவர்ஸுக்கு வந்து 300 ரூபாயும், அது இல்லாமல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தீங்கன்னா பெர் ஹவர்ஸுக்கு வந்து 250 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில்டு மேன் பவர், ஸ்கில்டு லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஹவர்ஸுக்கு வந்து 200 ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பெர் ஹவர்ஸுக்கு வந்து. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களை வச்சு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஃபஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. மெயில் மூலமோ இல்லைனா மொபைல் மூலமாக உங்களுக்கு வந்து தபால் மூலமாக உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து அழைப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 மந்த் டூரேஷன் ஒரு ஜாபுங்க இந்த வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு எதுவும் கிடையாதுங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 2வது மாதம் வரைக்கும் 3வது மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷனுடைய உங்கள் நம்பர், உங்களுக்கு எந்த வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மேலா ஃபீமேலாக எழுதிக்கோங்க. மேரிட் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா இல்லைனா அன்மேரிடா அந்த இது கிளிக்கு. நேஷ்னாலிட்டி, உங்களோட ஃபோட்டோவை சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கேட்டகிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியா, இடபிள்யூஎஸ்ஸா இல்லைனா ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா அந்த மாதிரிப்பட்ட கேட்டகிரி கேட்டிருக்காங்க. அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தற்போதைக்கு இருக்க முகவரியும் பர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட நிரந்தர முகவரியும் கேட்டிருக்காங்க. கீழே உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட தொலைபேசி எண், அடுத்தது இமெயில் ஐடி, உங்கள் மின்னஞ்சல் முகவரி எழுதிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் தி போஸ்ட்டு எந்த டீட்டெயில் அந்த கோடு எழுதி நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்து நீங்கள் சிஜிபியோட நீங்கள் எழுதிக்கோங்க. எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த போர்டில் முடிச்சிங்கன்னு. அதனை தொடர்ந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் கேட்டோ இல்லைனா சிஎஸ்ஐஆரா இல்லைனா யூஜிசி நெட்டு இல்லைனா அதர் சம்மந்தப்பட்ட இது முடிச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட இது. ஒர்க் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒர்க் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து அவார்ட்ஸ், பேஷன், ப்ரைஸ் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து எழுதிக்கோங்க. எனி அதர் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்து உங்களோட டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் மாதிரிப்பட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே உங்கள் சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட், ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.